ஒரு கொடியை கிழிச்சதால் யுஎஸ்ஏ கிட்ட இருந்த ஒரு பவர் ஒரு சின்ன நாடுகிட்ட போயிடுச்சு. அந்த சின்ன நாடு பனாமா. என்ன நடந்தது அப்படின்னா, பனாமா அப்படிங்கிற இடத்துல ஒரு பனாமா கேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சூயஸ் கேனல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பனாமா கேனலோட பர்பஸ் என்னென்னா, இந்த மாதிரி பல கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய இடத்துல இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டாக இருக்குது. இந்த பனாமா கேனலை யுஎஸ்ஏ தான் ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் அது சுற்றி இருக்கிறவங்க பனாமா மக்கள். அந்த பனாமா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாகை கொண்டு போய் அங்கே ஏற்றிடுறாங்க, அவங்களோட ஃப்ளாகை. ஆனால் யுஎஸ்ஏவோட ஃப்ளாக் இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஃப்ளாக் இருக்கும்போது அதை கிழிச்சு எறிஞ்சிடுறாங்க. இது அந்த பனாமா மக்களை ரொம்ப கோபப்படுத்துச்சு. நிறைய ரியாட்ஸ் நடந்தது, அதாவது அங்கே போராட்டங்கள் நடந்திருக்கு. நிறைய பில்டிங்ஸை எரிச்சிருக்காங்க, நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, நிறையா மக்கள் காயப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறமா ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்னால் யுஎஸ்ஏ வேறு வழியே இல்லாமல் தன்னோட நிலைமையை புரிஞ்சு, இன்னும் பனாமா கேனல் ஃபாரினோட கண்ட்ரோலில் இருக்காது. அதாவது பனாமாவில் இருக்கக்கூடிய பனாமா கேனல் ஃபாரினாக இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ கண்ட்ரோலில் இருக்காது, பனாமா மக்கள்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு 1977 டோரிஜோஸ் கார்ட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை சைன் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பனாமா கேனலை பனாமாக்கே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டராக பனாமாவுக்கே அந்த பனாமா கேனலை கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளாகவே யுஎஸ்ஏ கிட்ட தான் இது இருந்தது. இந்த விஷயத்தை கேள்விப்படும்போது, இன்றைக்கி யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் பண்ணுற வேலைகள்லாம் இந்த மாதிரி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எந்த நாடும் வராதா அப்படின்னு யோசிக்க தோணுது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.